ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிராஃப்டி சேனல். இன்றைக்கி என்னோடய பர்த்டேவோடைய கிஃப்ட் எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து என்னோடய சிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய பாக்ஸாக இருந்துச்சு. எனக்கே வந்து ஓப்பன் பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப எக்ஸைட்டிங்கோடு ஓப்பன் பண்ணேன். அழகாக க்யூட்டான ஏஸ்தட்டிக்கான ஸ்டெப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு காயின் பவுச் மாதிரி, கீச்செயின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், பவுச் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். லப்பபூ பொம்மை போட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் ஷேப்பில் ஒரு லைட் கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து ஒரு ஜுவல்லரி ஆர்கனைஸர். நம்ம ரிங்ஸு, ஸ்டெட்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டியாக செயின்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். இதுக்குள்ளேயே வந்து ஒரு ஸ்டெட், அதுக்கப்புறம் ஒரு ரிங் இருந்துச்சு. பாக்ஸுமே சூப்பர் ஃபினிஷிங்காக இருந்துச்சு. அந்த லெதர் குவாலிட்டிலாம் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சாக்லேட் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு ஹேர் கிளிப்ஸ் இருந்துச்சு. இது டெய்லி யூஸ்க்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமேட்டு இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு சாக்லேட்டு. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ஹேர் ஆக்சசரிஸில் ஜாஸ்மின் ஃப்ளவர் வச்சு கிளிப்பு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு இது ஓப்பன் பண்ணுறது வந்து நான் தப்பாக ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து ஸ்லைட் மாதிரி பண்ணணும். இதுவும் ஒரு கீச்செயின் தான். 3 பியர் போட்ட கீச்செயின் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. இதெல்லாம் நம்ம ஏதாச்சும் கேரி பண்ணிக்கலாம், அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொன்று கீச்செயின் தான். எனக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் ரொம்பவே ஏஸ்தட்டிக்காக க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து ஒரு மியூசிக் பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு, எனக்கு பேசவே தெரியல. அதுக்கப்புறமேட்டு இந்த பாக்ஸில் என்ன இருந்துச்சுன்னா இயரிங்ஸ் இருந்துச்சு. இது வந்து கிளாக் கிளிப் கொடுத்துருந்தாங்க. ஹேர் ஆக்சசரிஸ் தான் இதுவும். இன்னொரு கிளிப் பட்டர்ஃப்ளை கிளிப் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு பென் ஹோல்டர், இல்லைன்னா இதில் வந்துட்டு இண்டோர் பிளான்ட்ஸ்லாம் குட்டி குட்டியாக வளர்க்கறதுக்கு இது சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு க்யூட்டான பாண்டா பென் கொடுத்துருந்தாங்க. இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த லைட் வந்து உண்மையாக ஒரு மாதிரி ஜிக் ஜிக்குன்னு சூப்பராக இருந்துச்சு, இந்த கேண்டில் லைட்டு. இதை ஆஃப் பண்ணிட்டு பார்த்தாலுமே வந்துட்டு ஒரு டெக்கராக வைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ஒரு பெரிய வெயிட்டான கீச்செயின், ரேபிட் கீச்செயின் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு தோடு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு நெயில் பாலிஷ் வந்துட்டு லைட் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஏவி கிட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து நம்ம சேனலில் வந்து போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து குட்டி குட்டியாக சின்சானோட ஸ்டிக்கர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு ரெசினில் பண்ண ஹோப்புன்ற மாதிரி ஒரு கீச்செயின் கொடுத்துருந்தாங்க. தீமில் இந்த மாதிரி க்யூட்டான ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு குட்டியாக ஒரு சாக்லேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு கீச்செயின், இதுவும் லப்பபூ, ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. இதுதான் என்னோடய ஃபேவரட் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு பென், மொபைல் ஹோல்டர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு டைமண்ட் பெயிண்டிங், இது ரொம்ப நாளாக வாங்கணுன்ட்டு இருந்தேன். இதுவும் நம்ம வந்து வீடியோவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது மட்டும் இல்லை, இன்னொரு கிஃப்ட்டும் கொடுத்துருந்தாங்க. அதை வந்துட்டு நான் பார்க்குறேன். இதுவும் அவங்க தான் கொடுத்துருந்தாங்க. இதில் என்ன இருக்கும், நான் வந்து ஓரளவுக்கு இதை கெஸ் பண்ணேன், ஏன்னா அவங்க முன்னாடியே இதை என்கிட்ட சொன்னாங்க. இது வந்துட்டு நான் யூடியூப் பண்ணுறதுனால எனக்கு பேக்ரவுண்ட் ஷீட் வேணுன்றதுனால எனக்கு வந்து பேக்ரவுண்ட் ஷீட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதோட குவாலிட்டி நான் லிங்க் எல்லாமே வந்துட்டு கீழே கேட்டு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஆனால் இது சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுவுமே நான் ரொம்ப நாளாக வாங்கணுன்ட்டு போட்டு வச்சுருந்தது தான். பட் எனக்கு கரெக்டான வெப்சைட் கிடைக்கல, ஸோ நான் வாங்கலை. இப்போ வந்து எனக்கு அது கிஃப்டாகவே கிடச்சிச்சு. இது வந்து பைப் கிளீனர். இதை வச்சு நம்ம வந்து நிறைய குட்டி குட்டி பொம்மைலாம் பண்ணலாம். அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். நான் எல்லாமே பண்ணி உங்களுக்கு போஸ்ட் போடுறேன். இது ரொம்ப நாளாக வாங்கணுன்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு இது வந்து எங்கள் மம்மி கொடுத்தாங்க. இது வந்துட்டு நான் வந்து கேலிகிராஃபி எழுதணும்னு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ எனக்கு ப்ரஷ் பென்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ வந்து எங்கள் அம்மா வந்துட்டு ஸ்கெட்ச் பென்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுவும் நான் வந்து அன்பாக்சிங் வீடியோ போகிறேன். அதுக்கப்புறமேட்டு எங்கள் டாடி வந்துட்டு கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. என்னோடய பிரதர் வந்துட்டு சில்வரில் வந்து ஒரு தோடு வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து இது எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது ஒரு மாதிரி க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு. இது வந்து சில்வரில் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஒரு மாதிரி இது வந்து ட்ரெடிஷ்னல் லுக்குக்கும் போடலாம், எல்லா ஜீன்ஸ் பேண்ட் இந்த மாதிரி போட்டாலுமே போடலாம். இது அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ இந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா லாங்காக இருந்துச்சு.
இந்த கிஃப்ட் எல்லாமே தான் என்னோடய பர்த்டேக்கு வந்துச்சு. இந்த பர்த்டே ரொம்பவே ஸ்பெஷலாக ஒரு மாதிரி ஹார்ட் ஃபில்டராக இருந்துச்சு. என்னோடய பர்த்டேக்கு இவ்வளோ எஃபர்ட் எடுத்ததுக்கு எல்லாேருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.